நவாக்கரி சக்கரத்தில் 100 மந்திரங்களும் நாம் சிந்திக்க உள்ளோம். இன்றைய மந்திரம் பார்த்தீங்கன்னா, கூத்தன் எழுத்து பிரணவ மந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஓம் என்ற மந்திரத்தை நம்ம உள்நாக்களை வச்சு எப்படி உச்சரிக்கணும்னாக்கா, ஆணவம் அறுக்கிற பொருட்டு நம்ம அதை உச்சரிக்கணுமா. அப்போ பகைன்றது ஆணவம். மனித பிறப்பே ஆணவத்தினாலதான் மனித பிறப்பை எடுத்திருக்கிறோம். அதை அறுத்துட்டோம் அப்படின்னு சொல்லும் போது, அப்படி அதை உச்சரிக்கும் போது அந்த உச்சரிக்கப்பட்ட ஒளியானது சிரசை நோக்கி செல்லும் போது சகசிரத்தலம் ஒளி பற்றி விரியும். அங்கு நம்ம சிவத்தை அறிந்து வணங்கிட முடியும் அப்படின்னு ஏரொளி சக்கரத்தை இறுதியாக அழகாக முடிக்கின்றார் திருமூல நாயனார். நன்றி, வணக்கம். வாருங்கள் கௌரி அம்மா. தியாகராஜன் ஐயா இருக்காங்க, அவங்க பாடிட்டு வாங்கய்யா. தியாகராஜன் ஐயா வாங்கய்யா, உங்க குரலால அழகா அதை கேட்கணும்னு ஆசையா இருக்கு. வாங்கய்யா. நன்றி. மிக்க மகிழ்ச்சிமா. நன்றிங்கம்மா. திருமந்திரம் 4வது தந்திரத்துல அதிகாரம் 9 ஏரொளி சக்கரத்துல ஒரு நிறைவான மந்திரம் 36வது மந்திரம். அந்த மந்திரத்தை செவிமடுப்போம். கொண்டையும் மந்திரம் கொண்டையும் மந்திரம் கூத்தன் எழுத்ததாய் பண்டை உள்நாவிற் பகையற விண்டபின் பண்டை உள்நாவிற் பகையற விண்டபின் மன்று நிறைந்த மணிவிளக்கு ஆயிடும் மன்று நிறைந்த மணிவிளக்கு ஆயிடும் இன்றும் என்றுமே அதுதான். இன்றும் இதயத்து எழுந்து இன்றும் இதயத்து எழுந்து நம எனே கொண்டையும் மந்திரம் கூத்தன் எழுத்ததாய் பண்டையுள் நாவில் பகையற விண்டபின் மன்று நிறைந்த மணிவிளக்கு ஆயிடும் இன்றும் இதயத்து எழுந்து நமயனே. என்ன ஆனந்தம் வருது பாருங்க இந்த பாடலை படிக்கும் போது. எல்லாருக்குமே இது இயல்பா இருக்கு. கொண்டது அப்படின்னா கிடைக்க பெற்றது, நமக்கு வசமானதுன்னு அர்த்தம். நமக்கு வசமாகிய இந்த மந்திரம் மனதினுடைய திறம். மனம்ங்கிறது மனிதன். மனம் கூட்டல் இதன் மனிதன். எல்லாத்துக்கும் மனசு இருக்கா? மனம் இருக்கு. ஆனா இந்த சிந்தித்து பார்த்து தெளிவு பெறக்கூடிய பக்குவம் உள்ள மனம் மனிதனுக்கு மட்டும்தான் அமைஞ்சிருக்கு. இறைவன் தன்னை அறிய வேண்டும் என்ற கருத்துல ஒரு நிறைவான ஒரு பிறப்பு தான், தோற்றம்தான் இந்த மனிதன். அப்ப மனிதன் உள்ளடக்கமாக கொண்டிருக்கின்ற அந்த மனம், அது எப்படி வந்தது? கூத்தன் எழுத்ததாய். திருக்கூத்து நடந்துகிட்டு இருக்கு. திருக்கூத்து, இறைவனுடைய கூத்து. எப்படி? அவனே பின்னப்பட்டு இருகாலிட்டு பூரித்து அப்படியே சுழண்டு ஆடுறான். அந்த ஆட்டத்துல அணுக்கள் எல்லாம் அவனுடைய தன்மைகள் சேர்ந்து பல துகள்கள் ஒன்று சேர்ந்து பல்வேறு தோற்றங்கள் உருவாகுது, மாற்றங்கள் நடக்குது இந்த உலகத்துல. அதாவது அவனுக்குள்ள அந்த மாற்றங்கள் நடக்குது. பிரபஞ்சம் உருவாகி விரிந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கோடான கோடி நட்சத்திரங்களாக விரிஞ்சிருக்கிறது மட்டும் இல்ல, அத்தனை இயங்கி கொண்டிருக்கு. கூத்து
எப்படி ஒரு நாடகத்துல எல்லாரும் நாடகத்துல கைகோர்த்து நடிக்கிறாங்களோ அது மாதிரி பல அணுக்கள் ஒன்று கூடிய ஒரு திருக்கூத்து தான் நடந்துகிட்டு இருக்கு. அது எங்கிருந்து வந்துச்சு? அந்த எழுத்து தான். எழுத்துனா அவனுக்குள்ள இருந்த அந்த ஆற்றல் தான், அந்த உயிர் விண்ணாற்றல் தான். பண்டையுள் நாவிற் பகையற விண்டவின் என்று குறிப்பிடுகிறார். பண்டைனா தொன்மையானது. அது இந்த தேதியில தான் இருந்துச்சு அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது, அறுதிக்கிட்டு சொல்ல முடியாததுதான் தொன்மை. ஒரு ஒரு உத்தேசமா இவ்வளவு காலம் இருக்கும் அப்படின்னு சொல்றது மாதிரி. அந்த மாதிரி நாவிற்பகையற வெண்டபின், அந்த வேறுபாடு இல்லாம இந்த மனதுக்கு இணக்கமாக நட்பாக நமக்குள்ள அந்த உண்மையை புரிந்து கொண்ட பிறகு, எப்ப வேறுபாடு இருக்குதோ அது வேற நான் வேறன்ற மாதிரி இருக்கும். அங்கே நட்பு என்பது வரணும், உறவு என்பது வேணும், நல்ல இணக்கம் என்பது வேண்டும். அந்த இணக்கம் இருந்தா தான் நட்பு என்பதே இருக்கும். அந்த நட்பு உறவு ஏற்பட்ட பிறகு அந்த வார்த்தைகளை சொல்றோம், ஆனா அந்த வார்த்தையை சுட்டி காட்டுற அந்த பொருளை உணரணும் இல்லையா? அப்போ உணர்ந்த பின் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். உணர்ந்தா மட்டும் போதாது, வெண்ட பின் அதை அனுபவிச்சு மற்றவங்களுக்கும் விண்டு உரைத்தல், அதை கண்டு உரைத்தல் மாதிரி அதை வெண்டு உரைத்தல், அனுபவிச்சு சொல்றது. அப்படி எதை சொல்றாங்க? மன்று நிறைந்த மணி விளக்கு ஆயிடும். அந்த சொல்ல 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 அந்த சுடர், நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தெய்வீக சுடர் ஒளியாகிய அறிவு இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பேரறிவாக மாறிடுமா. மணி விளக்கு ஆயிடும். எல்லாத்தையும் உணர்த்தக்கூடிய விளக்குனா விளக்கம். அதாவது ஒரு விளக்கு ஏத்துறாங்க அப்படின்னா அந்த அறையில உள்ளதை எல்லாத்தையும் அந்த வெளிச்சம் காட்டி கொடுத்துரும், என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி அறிவு ஒளி பிரகாசிக்கும் போது இயற்கையில உள்ள ரகசியங்கள், மறைந்திருக்கக்கூடிய அந்த உண்மைகள் அத்தனையுமே நாம கண்டு கொள்ளலாம். அதுதான் மணி விளக்கு. அதுவாக மாறிடுமோ அப்படின்னு சொல்ற. இன்றும் இதயத்து எழுந்து, எப்பவுமே அது எழுந்துகிட்டு தான் இருக்குது, இன்னைக்கும் எழுந்தது. இன்றும் இதயத்து எழுந்து நம எனே. அப்ப நம அப்படின்னு சொல்லும் போது என் உள்ளத்துல ஒளியாக இருப்பவனே, ஆதியிலிருந்து மகாரமாக விரிந்து எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவனே என்ற அளவுல அந்த வெளியும் தெரியுது, அதுக்கு உள்ளமைந்த ஆற்றலும் புரியுது, அதுக்கு உள்ளமைந்த அறிவும் தெரியுது. அதுவே காலத்தால எல்லையற்ற தன்மையாக இருப்பதோ, அது ஒரு பிரபஞ்சமாக விரிந்து இயங்கிக் கொண்டிருப்பதையும் நம்மால உணர முடியுது. நாம என்ற அளவுல நாம ஒரு நிறைவுக்கு வர்றோம். நம சிவாய. அப்ப நம என்று சொல்லும் போது அந்த பார்க்கக்கூடிய தோற்றங்கள், நிகழ்ச்சிகள் அத்தனையும் அந்த பிரணவம் தான் காரணமா இருக்குது. அந்த பிரணவம் தான் மகாரமாக இருக்குது. அதை உணரணும்னா சிகாரமாக இருக்கக்கூடிய இறைவனை உணர வேண்டும். அந்த உணரணும் அப்படின்னா மனம் விரியடைய வேண்டும். அந்த விரைந்த நிலையில தான் எங்கும் நீக்கமர இருந்திருக்கின்ற அந்த பரம்பொருளை, மெய்ப்பொருளை நாம உணர்வாக பெற முடியும். அந்த உணர்வு நிலையில இருந்தா தான் உலக பற்றுக்கள் இருந்தும் விடுபட முடியும். கண்முனைப்பு என்பது அங்கே இருக்காது. அப்போ உலக பற்றுகளை வெல்லணும், அதுக்கு உண்மை தெளிவாக தெரியணும் என்ற அளவுல சிந்தித்து செயல்படக்கூடிய அளவுல ஆசான் திருமூலர் அவர்கள் நமக்கு எளிமையாக இந்த ஏரொளி சக்கரத்துல நிறைவாக இந்த பாடலை கொடுத்திருக்கிறாங்க. அதுல கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அதோட தான் நாம இருக்கிறோம். இன்றும் அப்படின்னு சொல்லும்போது என்னைக்குமே அது இருக்கு. இன்னைக்கும் அது எனக்குள்ள அமைதியா இருக்கும்போது இறைவன், பெரியவங்களாம் சொல்லுவாங்க, இறைவன் கூட பேசிக்கிட்டு இருக்கேன், இறைவன் இதை சொன்னா அப்படின்னு சொல்றது. இறைவனோட பேசுறதுன்னா அந்த உள்ள இருந்த அந்த அனுபவங்கள் நமக்கு எடுத்து சொல்லும், விண்டு உரைக்கும். ஆனா அந்த நிலைய ஒருத்தர் ஏற்கனவே அடிக்கடி பாடினதான், எத்தனை தடவை பாடினாலும் செழிக்காது. கண்டாரும் கிடையாது விண்டாரும் சொன்னதில்லை, கண்டாரும் கிடையாது விண்டாரும் சொன்னதில்லை, அண்டாண்ட கோடியெல்லாம் ஒன்றாய் சமைத்திருக்குதல்லவோ, அங்கே செல்லவோ
நேரமாகுதல்லவோ ஐ மெத்த கடினம் உமதடிமை ஐயே மெத்த கடினம் அப்படின்னு ஒரு பாடல் வரும். ஆனா கடினமான பதத்தையே அடைகிறதுக்கு இவ்வளவு எளிமையான மார்க்கம் உண்டு என்ற அளவுல ஆசானவர்கள் நமக்கு ஒவ்வொரு நாளும் உணர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த எளிமையான இந்த பதத்தை அறிந்து வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வாங்கு வாழ்வோம். அனைவருக்கும் நன்றி. ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றியும் வணக்கங்களும் வாழ்த்துக்கள். அருமை ஐயா, ரொம்ப நல்லா இருந்தது. நான் சில மந்திரங்கள் கைடட் மெடிடேஷன் மாதிரி தான் பார்ப்பேன். அது நீங்க பாடும்போது இன்னும் ஆழமா உள்ள போற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் உங்களோட கருத்தும் ரொம்ப அருமையா இருந்தது. அழகேசன் ஐயா சொன்னதும் ரொம்ப அருமையா இருந்தது. அனைவருக்கும் நன்றி. நான் இப்ப இந்த கமெண்ட்ரில இருந்து ஆரம்பிச்சுட்டு உங்களோட அந்த பாட்டு உணர்வோடையே நம்ம அப்படியே போவோம். It is the mantra the yogin eventually gains, and it is compact of letters, the signification of which is the god dancer. Then takes place Shiva Darshan. Shiva is the god whose hue is incarnadine. His bodily frame diffuses ruby-like rays, which are salvific. He should be hailed with utmost sincerity. இப்ப கொண்டை மந்திரம் கூத்தன் எழுத்ததாய். கூத்தன் எழுத்ததாய் அப்படின்னாலே ஓம் இல்லையா? இந்த கூத்தன் அந்த தாண்டவம் ஆடுற சிவனை அதை பத்தின நீங்க பார்க்கணும், இது இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா 876 இருந்து 888 வரைக்குமே அந்த சிவ தாண்டவத்தை வச்சு நிறைய மந்திரங்கள் இருக்கு. அதை பத்தி நிறைய தெரியணும்னாலும் தெரிஞ்சுக்கலாம். அதுல இருக்கிறத ஒரு லைன் மட்டும் சொல்றேன். தாண்டவமான தனி எழுத்து ஓர் எழுத்து அப்படின்னா தாண்டவமான ஒப்பற்ற எழுத்து பிரணவம். தாண்டவமானது அனுக்கிரக தொழில். தாண்டவம் எப்படி இருக்குன்னா அனுகிரகத்தையே முதல் தொழிலாக கொண்டு இயங்குகிறதாம். அனுகிரகம் பண்றதுதான் அவரோட முதல் தொழிலா இருக்கான். அந்த மாதிரி அருமையான மந்திரங்கள்லாம் அந்த 876, 77, 78 இந்த சிவ தாண்டவத்தை பத்தி நல்ல நல்ல மந்திரங்கள்லாம் இருக்கு. உங்களுக்கு இந்த கூத்தன்ற இதுக்கு தெரியணும்னாலும் அதெல்லாம் பார்க்கலாம். மந்திரம் கூத்தன் எழுத்ததாய். அப்போ ஓம் இல்லையா? பண்டையுள் நாவிற் பகையற விண்டபின். பண்டைன்னா தொன்மையானது சொன்னாங்க. அதே மாதிரி சம்பிரதாயம் அதுவும் ஒரு இது இருக்கு. உள்நாவிற் பகையற விண்டபின். உள்நாவிர் எது? உள்நாவிர்ல இருந்துதான் உச்சி வரைக்கும் தான் இறைவன் திருவடி. இது ஒரு மந்திரம் நம்ம 1780வது மந்திரத்துல இருக்கும். உச்சிக்கு கீழ் அது உள்நாவிற்கு மேல் அது வைத்த பதம். இறைவன் திருவடி இருக்கிற இடம், இறைவன் உரைகின்ற இடம் எது அப்படின்னா உள்நாவிற்கு மேல் உச்சிக்கு கீழ். அந்த உள்நாவிற்கு பகையற வின்ற பின். பகையறன்றது நமக்கு இந்த பாசம் தான் இல்லையா? அது இல்லாம போன பிறகு பண்டைன்றது என்னன்னு பார்த்தோம், சம்பிரதாயம்னு பார்த்தோம் இல்லையா? சம்பிரதாயம்னா என்ன? சம்பிரதாயம் ரூல்ஸ் இல்லையா? ரூல்ஸ் படி அப்படிதான் இல்லையா? ரூல்ஸ் படி என்னது? பதிய பசு பாசம் அணுகாது. அதுதான் உபதேசத்திலே அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் ரூல்ஸே அதுதான். பதியோட சேர்றதுக்கு பசு கூட இருக்கிற பாசத்தோட சேர்ந்து இருக்கிற பசு அணுக முடியாது அப்படிங்கறதான் ஃபர்ஸ்ட் ரூல்ஸே. அந்த ரூல்ஸ் படி நீங்க அந்த இறைவன் திருவடிய உள்நாவிற்கு மேல நீங்க போகணும்னாலே, அந்த திருவடியை அடையணும்னாலே அங்க காவலா இருக்கிறது நம்ம நந்தியன் பெருமான் தான். அவர் பாசத்தோட இருக்கிற பசுவை உள்ள விடவே மாட்டாங்க. அதுக்கு நம்ம அந்த பகைய அறுத்து அந்த நந்தி தேவரா மாறினாதான் நம்ம அந்த அடுத்த அந்த கேட்டுக்கே நம்ம போக முடியும். அந்த உள்நாவிர்ன்றதுதான், அந்த உள்நாக்குன்றதுதான் அந்த திருவடிக்கான கேட். அது கேட்டுக்கான அனுமதி கிடைக்கணும்னா அது நந்தியம் பெருமானோட அருள் தான். அது பசுவா பாசத்தோட இருக்கிற நம்மளால போக முடியாது. அதுக்கு அந்த பகைய அறுத்த பின் தான் நம்ம அந்த கேட்டுக்கு அனுமதி கிடைக்கும். நம்ம உள்ள போகலாம், அந்த உள்நாவிற்கு மேலேயே நம்ம போகலாம். மன்று நிறைந்த மனு விளக்கு ஆயிடும். மன்றுனா சபை. அந்த கேட்டுக்கு உள்ள மேல போயிட்டோம்னா ஒளியாக திகழ்ற இடத்துல நம்மளும் போய் சேர்ந்துருவோம். நிறைந்த மணி விளக்கு ஆயிடும். இன்றும் இதயத்து எழுந்து நமனே. இதுல இன்னொரு பதிகத்துல என்றும் இதயத்தெழுந்து நமவே அப்படின்னு போட்டிருக்காங்க.
எப்படியும் பார்க்கலாம். என்றும் நாளும் என்னைக்குமே நான் வந்து இதயத்துல இருந்து நம்ம என்ன போற்றி தொழுவேனே அப்படின்னும் பார்க்கலாம். இன்றும் நாளும் இப்ப கணபதி சொல்ற மாதிரி இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வான்ற மாதிரி எப்பயுமே நம்மளுக்கு உண்மையான ஒரு நேரம்னு சொன்னா இப்ப இருக்கிற நேரம் தான் இல்லையா? மத்ததெல்லாம் வந்து மாயையில வரும். அந்த இப்ப இருக்கிற நேரம் தான் உண்மையான நேரம்ன்றதுனால நீ எப்ப அஹ், அந்த நிகழ்காலத்திலேயே இருக்கிறியோ அப்ப எல்லாமே நமசிவாயனையே அதாவது சிவத்தையே போற்றி தொழுது கொண்டு இருக்கணும். அதுவும் இதயத்திலிருந்து எழுந்து சும்மா இல்ல, அது வந்து அன்போட நல்ல உணர்வோட நன்றியோட பக்தியோட இறைவனை தொழணும் அப்படிங்கிறது தான் நான் இங்க பாக்குறேன். இதே இந்த இதை எப்படி பாக்குறேன்னா, இந்த இது கந்தகுரு கவசத்துல இதுல இருக்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் அதுலயும் சொல்றாங்க. அதுல வந்து கந்தகுரு கவசத்துல அந்த மூல மந்திரமும் சொல்லுவாரு. இந்த மூல மந்திரத்தை வந்து ஜெபிக்கணும், இதான் முருகனோட மூல மந்திரம், இதை ஜெபிக்கணும் அப்படி இப்படின்னு அத பூரா அந்த இதெல்லாம் சொல்லிட்டு வருவாங்க. ஆனா அதுல 2 இடத்துல சொல்லுவாங்க அன்புடன் ஜெபிக்கணும் அப்படின்னு. அத திரும்ப அத அழுத்தமா சொல்றதுக்கு திரும்ப அந்த முடியிற டைம்லயும் அந்த இது அன்போட ஜெபிக்கணும். இத மந்திரங்களை வந்து மந்திரங்களா சொல்லாம அந்த அன்பு உணர்வுக்கும் இங்க மதிப்பு இருக்கு. அந்த உணர்வோட நன்றி உணர்வோட பக்தி உணர்வோட அந்த மனசு தூய்மையாக வச்சு அந்த பாசமெல்லாம் நீங்கி அன்பு உணர்வோட அதை ஜெபிக்கணும் அப்படிங்கிறது அதுலயும் சொல்ற மாதிரி இங்கேயும் இதயத்தில் எழுந்து நம்ம எனவே அதுல இருந்து உணர்வோட நீங்க என்னதான் இறைவனை பார்த்தாலும் அந்த அந்த உள்ள போய் நீங்க பார்த்தாலும் சரி, அந்த இதுல லயிச்சாலும் சரி, நீங்க உணர்வது என்னமோ இதயத்துலதான். இறைவனை உணர்றது வந்து இதயத்துலதான் நடக்கும். அங்க இருந்து அந்த உணர்வோட இறைவனை வணங்கணும். என்றைக்கும், இன்றும் இல்லை என்றைக்குமே, இன்றைக்குமே எப்பயுமே அதை வணங்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். இல்ல ஓவராலா வந்து அவரோட இதுக்கு போகிறதுக்கு இந்த பசு பாசம் அணுகாதுன்ற ரூல்ஸ் தான் இங்கேயும் நான் பாக்குறேன். அந்த பகையை அறுத்த பின் அந்த உள்நாவிற்கு மேல நம்மளால செல்ல முடியும். உச்சிக்கு கீழ் உள்நாவிற்கு மேலுன்ற அந்த இடத்த வந்து நம்ம அடையணும்னா அந்த பாசத்தை நீக்கணும். பாசத்தை நீக்கணும்னா நந்தியான் பெருமான் அருளால நமக்கு உள்ள போயிடுவோம். நம்ம உள்ள போயிட்டோம்னா அந்த மணி விளக்காக இருக்க ஜோதியில ஐக்கியமாயி நம்ம ஐக்கியமாயிடுவோம். அத வந்து நீங்க என்றைக்குமே அந்த நன்றி உணர்வோட இறைவனை போற்றி தொழணும் அப்படின்ற இன்னைக்கு நிறைவான மந்திரமாவும் நான் பாக்குறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா கிருத்தியம்மா, வணக்கம்மா. நன்றி. 2 அழகான உரைகள். தியாகராஜனையாவும் சரி, தோரியம்மாவும் சரி. லானியாவோட தான் கேட்க முடியல, லேட்டாக வந்துட்டேன். அதோடு கூட தியாகராஜனையாவுடைய நல்ல பாடலும் நம்ம சேர்ந்து கேட்குற மாதிரி ஆச்சு. இன்ற மந்திரம் வந்து நம்ம ஏரளி சக்கரத்தினுடைய நிறைவு மந்திரம். இப்போ ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய மந்திரம் இது. ஏன்னா கடைசியில் எப்படி முடிக்கிறார் பாருங்க. இன்றும் இதயத்தெழுந்து நம்மவனே, நம்மன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. இதயத்தை எழுந்து நம்மவனே அப்படிங்கிறார். அப்போ நம்மளை மூலாதாரத்துல இருந்து எழுப்பி ஒளி அனுபவத்தை தந்து ஆகாச கூற்றில் வைத்து நம்முடைய மொத்த உணர்வுகளையும் அந்த அத்தனை விஷயங்களிலிருந்தும் விடுபடுத்தி விட்டு அறுத்து நம்மை அந்த ஆகாச கூற்றில் கலக்க வைத்து பயமற செய்து, அதான் சொல்றாங்க பகையற அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எதுவெல்லாம் பகை? அத்தனை காமாதி அனுபவங்களும் பகைதான். அப்போ அதுல வந்து பயம், ஆசை எல்லாமே, அந்த பற்று, அதான் சொன்னாங்க பாசம் அப்படின்னாங்க. அப்போ அந்த பற்று, ஏன்னா பாசத்தை அறுக்க முடியாது, அந்த பற்றை தான் அறுக்க முடியும். அப்போ அந்த அது போயிடுச்சுன்னா பாசம் போகும். பாசத்துல இருந்து நம்ம விலகி நிற்க முடியும். அப்போ அந்த பற்று அத்தனை காமாதிகளையும் பகையற செய்து, அப்ப அந்த அத்தனை பகைகளும் மீண்டு நம்மை ஆகாச குற்றில் நிறுத்தி வைத்திருந்தார். நேற்றுக்கு வரைக்கும் அதுதான் அந்த ஒளி அனுபவம். அதை
தாண்டி நம்முடைய உச்சிக்கு மேலே அப்படின்னு சொன்னோம். காலரை முக்கால் முழுதெனும் மந்திரம் அப்படின்னு சொல்லி மேலே வரைக்கும் கொண்டாரு. அப்புறம் ஆலித்து எழுந்தது, அது எப்படி ஆலித்து எழுந்தது, பின்ன பாலித்து எப்படி நின்றது, அப்படி எல்லாம் சொல்லி மாலிற்ற மந்திரம் மாறிக்கொள்வார்க்கே அப்படின்னு சொல்லி முடிச்சார். இப்போ அந்த அந்த இடத்துல இப்போ நம்ம சொல்லறது வந்து இப்போ நீங்க ஒரு இமேஜினா கொண்டு போறீங்கன்னா, தலைக்கு மேலே ஆகாய கூற்றில் நின்று ஒரு விஷயத்த நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ தலைக்கு மேல அந்த ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல இருக்கக்கூடிய அந்த ஆஹ், கொத்துப்பூ அப்படியே அந்த அந்த மரத்தினுடைய மொத்த அழகையும் எடுத்துக்கொண்டு மரத்தின் மேலே கொத்துப்பூ மாதிரி நிற்கிறது. அப்ப நம்ம தலைக்கு மேல ஒரு கூற்றுல நம்மளுடைய அத்தனை உணர்வுகளும் அற்று நம்ம வந்து அங்கே இறையம் பெருமானோடு அந்த ஒளி அனுபவத்தை திளைத்து கொண்டு இருக்கிறோம். அதான் இந்த பாடலுக்கு முன்னாடி வரைக்குமான நிலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்புறம் இப்ப அடுத்தாப்புல கொண்டு வர்றாரு. கொண்டையும் மந்திரம் கூத்தன் எழுத்ததால் பண்டையுள் நாவிற் பகையற வேண்டது. எப்போ எப்போ இதெல்லாம் இந்த ஒளி சக்கரம், இந்த ஏரொளி சக்கரம் எப்பொழுது நம்ம இந்த பிரயோகங்கள் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, பண்டை அப்படின்னா பழையது. அப்ப அந்த பழைய பண்டையுள் நாவிற் பகையற விண்டவின். அப்போ அதுல அந்த இடத்துல நம்ம வந்து எந்த இதுவும் இல்லாம, அப்ப நீ வந்து ஏரொளி சக்கரம் மூலமா தான் நீ வந்து இந்த இடத்துக்கு வரணும்லாம் இல்லை. அதுதான் அந்த இடத்துல ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். திருமூலர் வந்து எல்லா பிரயோகமும் நமக்கு சொல்லி தருவார். அது உத்தரம் இல்லை, இங்க பின்னாடி வைரவ சக்கரம் வரப்போகுது, இன்னும் அதுக்கப்புறம் புவனாபதி வரப்போகுது, அதுக்கப்புறம் நவாகரி வரப்போகுது. இத்தனை விஷயத்துலயும் சொல்வாரு. இது ஒரு முழுமை. நம்ம வந்து திருமந்திரம் மொத்தமும் படிச்சுட்டு தான் நம்ம ஞானத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. அனுபவங்களை கிட்ட இன்னைக்கு இந்த வைரவ சக்கரம், இந்த ஏரொளி சக்கரத்தின் மூலமா நம்ம அப்படியே நின்று ஒரு பிரயோகம் பண்ணா அந்த இடத்துல இருந்து வழுவாமல் நின்று நாம் செய்தால் நம்மால் அந்த இடத்தை அடைய முடியும். அப்ப ஏன் திருப்பி வைரவ சக்கரம் சொல்றாரு? எல்லாராலையும் ஏரொளி சக்கரம் பண்ண முடியாது, அவங்களுக்காக வைரவ சக்கரம் சொல்றேன். சரி, எல்லாராலையும் வைரவ சக்கரம் பண்ண முடியாது, அதனால நான் அவங்களுக்காக புவனாவதி சக்கரம் சொல்றேன், நவாகரி சொல்லித்தரேன். இன்னும் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இன்னும் அடுத்தடுத்து சொல்றேன். ஒரு விஷயமா சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. ஒரு ஒரு அவருடைய மாணவர்கள் நம்ம எத்தனை பேர்னு பார்த்துருக்கோம். 7 பேரோ 9 பேரோ சொல்லுவாங்க காலங்கியோட சேர்ந்து. அப்போ நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம், ஒருத்தருக்காக ஒரு பிரயோகம், இன்னொருத்தருக்காக. அப்போ ஒன்றும் இந்த இது ஒத்து வராது, இது கற்றுக்கோ. அப்போ அத்தனையும் நம்மை முழுமைக்கு கொண்டு செல்லக்கூடியது. இதெல்லாம் எதுவுமே இல்லை. நான் வெறும் பக்தியில நான் வந்து பஞ்சாட்சரத்தை ஓதியே சொல்றேன். ஏன்னா முன்னாடி பஞ்சாட்சரம் முடிச்சுட்டாரு. அந்த பஞ்சாட்சரத்துல நம்ம எங்கெல்லாம் எந்த நிலைக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு. ஸோ அது பண்ணி முடிச்சாலும் நம்ம அந்த ஆகாய கூற்றுக்கு போய் சென்று விடலாம். அதனாலதான் சொல்றாரு, பண்டையுள் நாவில் பகையற வேண்டமின். அப்ப நீ இந்த ஏரொளி சக்கரத்தின் மூலமாக சென்று கிடைத்த அனுபவத்தை கூத்தனின் எழுத்தாக பண்டையுள் நாவில் பகையறச் செய்தாலும் நீ என்ன செய்யலாம் அப்படின்னா மேலே போயிடலாம், அங்க நிற்கலாம். அதற்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு, மன்று நிறைந்த மணி விளக்காயிடும். எது இன்றும் இதயத்து எழுந்து நம்ம அங்கிருந்து மேல இருந்து அந்த அந்த ஆகாய கூற்றை இதயத்தில் எழுந்து நமவென சொல்லும் பொழுது, நமனா நமஸ்கரிக்கிறேன்னு அர்த்தம். நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நமகான்னு சொல்றோம். இந்த நமகான்னா என்ன அப்படின்னா நமஸ்கரிக்கிறேன். அப்போ இதயத்தில் எழுந்து நமஸ்கரிக்கும் பொழுது, அப்போ இது வந்து இன்னும் 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 அப்படி சொல்லிட்டே போகலாம். ஏன்னா இது ஒரு பெரிய கான்செப்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். தகராகாயசம் அப்படின்னு சொல்லுவோம். தகராலயம், தகராகாயசம். இதை கொண்டு இங்க வைக்கும்போது இந்த உடம்பு தகராலயமா மாறிவிடும். பாமஞ்சாமிகளை சொல்லும்போது இந்த தகராலயம், தகராகாசம் பத்தி அவ்வளோ அழகாக சொல்லி தருவார் நமக்கு பாமஞ்சாமி. எனக்கு வந்து முதல்ல பாமஞ்சாமிகள் வந்து அறிமுகமானது வந்து இந்த வார்த்தையில தான் அறிமுகமானார். அப்போ எனக்கு வள்ளலார் தான் வந்து எனக்கு சொல்லித்தர்றாரு, நீ அவரை கற்றுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்போ நான் அவரை எடுக்கும் போதே இதை தான் எல்லாரும் சொல்றாங்க, நீ என்ன எடுக்கும் போதே அவரோடதுல தகராலயம் எடுத்துட்ட. ஏன்னா இதை கற்றுக்கிறதுக்கு தான் என்னை வள்ளலார் அங்கே அனுப்பிச்சார். அப்போ அதை நான் அங்கே தான் கற்றுட்டேன். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு விஷயம்.
அப்போ இந்த தகராகாயசம்ங்கிறது என்னது? நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த ஆகாய கற்றை. நான் ரொம்ப 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 அது ஒரு 0.0000001% ஆன என்னோட புரிதலை நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த மேல இருக்கக்கூடிய அந்த ஆகாச கூற்றை, ஏன்னா ஏன்னா எல்லா இடத்துலயும் ஆகாசம் 2 இடத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. அதான் அந்த தகராகாசத்தோட கான்செப்ட். மேல இருக்கக்கூடிய அந்த ஆகாசம் நம்முள்ளே நிரம்பி இருக்கிறது. நம்முள்ளேயும் 2 இடத்துல நிரம்பி இருக்கும். ஒண்ணு அந்த இதயத்தில் நிரம்பி இருக்கும், மற்றொன்று அந்த சகசிரதலத்தில் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த பகுதி. அந்த 2க்கும் இருக்கக்கூடிய அந்த உண்ணாக்கு பிரதேசத்தின் மூலியமாக நம்ம பயணப்பட்டு போகும்பொழுது அங்கே நிரம்பி இருக்கும். ஆனா அதுக்கு இங்க உள்ள வரணும். இந்த இந்த இதயத்துல வந்து அந்த 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 அது இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆகாசத்தை நாம் உணர வேண்டும். அப்பதான் அதுக்கு மேல போக முடியும். அதுக்கு மேல போயிட்டோம்னா ஒரு ஒரு இடத்துலயும் நம்மளால அந்த ஆகாச குற்றை உணர முடியும். என்னங்க நீங்க ஆகாச குற்றங்கிறதே வந்து ஆக்ஞாவுடைய தன்மை நம்ம பார்த்திருக்கோம். நீங்க அதை இதயத்தில் உணர வேண்டும். அதுதான் தகராகாயசம். அதை எப்படி உணரலாம்னா இப்ப சொல்லி கொடுக்குறாரு. என்ன சொல்லி கொடுக்குறாரு? நீ மேல போய் நின்றுட்டு அங்கிருந்து எடுத்துக்கொண்டு வந்து உள்ள வச்சிரு. நம்ம இந்த வெளி பெரிய பெரிய கோவில்களுக்கெல்லாம் போனோம்னா என்ன பண்ணுவாங்க ஒரு சிலர் அப்படின்னா, அங்கிருந்து மண் எடுத்துட்டு வந்து ஒரு மூட்டை மாதிரி கட்டி அந்த நம்ம ஊர்ல வச்சுப்பாங்க. நம்ம பூஜை ரூம்ல வந்து ஒரு பொட்டியில வச்சுப்பாங்க. இல்லைன்னா இந்த நாட்டார் வழக்கம்னு சொல்லுவோம். அதாவது நாடு நம்ம கிராமத்தோட இருக்கக்கூடிய அந்த நாட்டார், நான் ஜாதி பத்தி பேசல, நாடு சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், அந்த கிராமம் சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்குள்ள ஒரு வழக்கம் உண்டு. என்ன அப்படின்னாக்க, அவங்க அந்த ஊரை விட்டு தள்ளி இருக்காங்கன்னா அந்த ஊரோட மண்ணை, இந்த கோயில் மண்ணை வந்து ஒரு பெரிய பெட்டியில எடுத்துட்டு வந்து அதையும் பூஜை ரூம்ல வச்சுப்பாங்க. இந்த காலங்கள்ல என்ன பண்றாங்க, எல்லா பெரிய பெரிய கோயிலுக்கு இல்லை அவங்களுடைய பிரியஸ்தலங்களுக்கு போகும்போது அந்த மாதிரி மண்ணு கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம அந்த மேல இருந்த ஆகாசத்துல இருக்கும்பொழுது அங்கிருந்து ஒரு பிடியை தூக்கிட்டு வந்து இங்க உள்ள வச்சுக்கிறோம். இந்த இதயத்துல வச்சுக்கிறோம். இதயத்தை எழுந்து நம்ம வேணவே அங்க இருக்கும்போது நம்மளால வைக்க முடியாது. அப்போ உணர்வு கிடையாது, இந்த உடல் கிடையாது, அதெல்லாம் விட்டுட்டு தான் நம்ம மேல போய் நிக்கிறோம். அங்க இருந்து நீங்க கீழே கொண்டு வாங்க. எப்போ அது வந்தாகணும். ஏன்னா அங்கேயே நின்றுட்டா அப்புறம் இந்த உடல் கிடையாது, அப்புறம் இந்த உலக வாழ்வு கிடையாது. வேண்டாம்னா போகலாம். ஆனா இந்த கர்மா முடியணுமே. கர்மா அப்படி போயிட்டான்னா பிரச்சனை. கர்மா முடிக்கிறதுக்கு இன்னொரு தடவை கீழே வரணுமே. அதனாலதான் சொல்றாரு, நீ அங்க எல்லாம் அனுபவிச்சுட்டு அந்த அனுபவத்தை உன்னுடைய இதயத்தில் கொண்டு வைத்து நமவெனவே நமஸ்கரி. எதை? அந்த ஆகாய கூற்று. அதுதான் சொல்றாரு, இதயத்தை எழுந்து நமவெனவே. அப்படி சொல்லும் பொழுது மன்று நிறைந்த மணிவிளக்காகிவிடும். அப்படி நீ உள்ள அங்க மேல இருக்கிற ஆகாச கூற்ற நீங்க உன்னோட இதயத்துல கொண்டு வந்து நீ உள்ளே வந்து வணங்கும் பொழுது, உள்ளே உணர்ந்து வணங்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, மன்று நிறைந்த மணிவிளக்காகிவிடும். எது மன்று? நம்முடைய ஒளியை உணரக்கூடிய இந்த மொத்த உடல்ல இருந்தும் அந்த ஒளி எங்க வந்து நிற்கும் அப்படின்னாக்கா, இந்த புருவ நடுவுல வந்து நிற்கும். கண்ணை மூடினா நம்மளால பார்க்க முடியும். கண்ணை மூடினா ஒரு நிமிடம் அந்த ஒளியில் திளைத்து விட முடியும். என்ன, நம்ம இந்த இந்த வெளியில வெளிச்சம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, உள்ள இருக்கிற வெளிச்சம் போதும். அதனாலதான் விளக்கு 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 விளக்குன்னு அத்தனை பேரும் விளக்க சொன்னாங்க. எதை விளக்க வேண்டும்? இந்த மன்று நிறைந்த மணி விளக்கை நாம் விளங்கி கொண்டால் அது தன்னால் நமக்குள் விளங்கிவிடும். அப்புறம் வெளியில வெளிச்சமே தேவையில்லை. உள்ள கண்ணை மூடின மாதிரி தான் இருக்கும், இருளா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா நம்ம உள்ள பார்க்க 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 நம்ம உள்ளே விளங்கி இருக்கக்கூடிய அந்த விளக்கானது நமக்கு வெளிச்சத்தை விளக்கி தரும். அதான் இந்த இடத்துல சொல்றாரு, மன்று நிறைந்த மணி விளக்காகிவிடும். அப்புறம் அந்த இடத்துல இருளே இருக்காது, பேரொழியாக நம்முள் திகழ முடியும். அப்போ வெளியில இருக்கக்கூடிய ஒரு வெளிச்சத்தை ஒரு அறையில இருந்து எப்படி வேணா புரிஞ்சுக்கோங்க. ஆகாச குற்றை எடுத்துக்கொண்டு நம்முடைய இதயத்தில் வைத்து விடுகிறோம். அப்படி விளக்கும் போது நம்ம என்ன பண்றோம், இந்த இதயத்துல இருந்து ஒரு ஒளியை வந்து நம்ம ஒரு பெரிய விளக்குல இருந்து ஒரு சின்ன விளக்கை ஏற்றி நம்ம என்ன பண்றோம், இன்னொரு ரூம்ல கொண்டு போய் வைக்கிறோம். அப்ப என்ன ஆயிடும், அந்த அறை முழுவதும் ஒளியால் திகழ ஆரம்பித்து விடும். அப்படிதான் அது மன்று நிறைந்த மணி விளக்காகிவிடும். எப்படி? இதயத்தை எழுந்து நம்மவென சொல்லும் பொழுது இதை எப்படியும் நம்ம அடையலாம். கொண்ட இம்மந்திரம் கூத்தன் இழுத்ததாய். அப்ப எது அந்த மந்திரம்? அந்த இம் என்கின்ற அந்த விசர்க்கத்தோடு ஆகாயத்தோடு கூடிய அந்த வட்டத்தோடு கூடிய அந்த மகாரம். அதுதான் அங்க மேல, அதான் ஆரம்பம், அதுதான் முடிவும் கூட.
அதை வந்து நம என உள்ளே கொண்டு வந்து வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த 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 விசர்க்கத்தோடு கூடிய மகாரம், அதாவது மகார மெய் என்பது நம்மை மேலே அழைத்து சொல்லும். அதை மீண்டும் நம் உள்ளே கொண்டு வரும்பொழுது நம என்று உள்ளே கொண்டு வந்து வைக்கும் பொழுது மேலே விளங்கக்கூடிய ஆகாசம் நம்முடைய இதயத்தில் விளங்க ஆரம்பிக்கும். இதயத்தில் அங்கனம் அந்த ஆகாசத்தை கண்டவர்களுக்கு மன்று நிறைந்த மணிவிளக்காக நம் உள்ளே தங்கிவிடும் அந்த ஒளி பிரவாகம் அப்படின்னு அந்த ஏரளி சக்கரத்தினுடைய ஒரு ஒரு பிரயோகத்தை, அதனுடைய ஒரு முடிவை, அதற்கப்புறம் நீ எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்றாரு. நான் நேத்திக்கு சொன்னேன், ஒரு வார்த்தையில முடிப்பாரு அப்படின்னு நான் சொன்னேன். எப்படி நம்ம தேவியை பத்தி சொல்லும்போது பவானி அப்படின்னு சொன்னா போதும், நான் அவளாகிறேன், இல்லை நானும் அவளும் ஒன்றாகிறோம்னு சொல்றதுதான் அந்த பவானிங்கிற ஒரு வார்த்தை. அந்த அந்த பவானி மாதிரி இந்த இடத்துல நம்ம அப்படிங்கிறதும் யாரை தான் குறிக்கும் அப்படின்னாக்க இந்த சிவாய அப்படிங்கிற அந்த பஞ்சாட்சரத்தில் இருக்கக்கூடிய, அதான் அந்த கூத்தன் எழுத்து, அந்த சீயை தான் குறிக்கும். நம்மளால அந்த நமன்னு சொல்லி முடிச்சா அடுத்த வார்த்தை என்னதான் வரும் அப்படின்னாக்க அந்த சி என்கின்ற அந்த மந்திரம் தான் வரும். அதுதான் கூத்தன் எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி நாம் அவனாகக்கூடிய அந்த தன்மையை நம்முள்ளே கொண்டு தருவார் அப்படிங்கிற ஒரு ஒரு பிரயோகத்தினுடைய ஒரு பலனை சொல்லி முடிக்கிறாரு. இதுக்கு நீ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு. இது ஒரு ஒரு முழுமையான மந்திரம். இதை மொத்தம் பிடிச்சா கூட, இதை ஒரு சாப்டரா பிடிச்சா கூட நம்மளால மேலே ஏறி போயிட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு விஷயம். ரொம்ப அற்புதமானது. இதோட இந்த ஏரொளி சக்கரம் வந்து இந்த பகுதி முடிவடைகிறது. இது உனக்கு புரியலையா, என்னவா அடுத்த இடத்துக்கு கூப்பிட்டு போறேன் அப்படின்னு அடுத்த இடத்துக்கும் நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு ரெடியா இருக்காரு திருமூலர். அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு பகுதியை இன்று மன நிறைவோடு நிறைவு செய்திருக்கிறோம். பகிர்ந்தளிக்க வாய்ப்பளித்தமைக்கு அந்த இறைக்கும் இந்த சபைக்கும் நன்றி கூறி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. ரொம்ப அழகான விளக்கம்மா. ரொம்ப இனிமையாவும் வந்தது. உங்களோட பின்னாடி உங்களோட பறவைகளோட இதுவும் உங்களோட சேர்ந்து இசைந்து கொண்டு இருந்தது. ரொம்ப அருமையா இருந்ததுமா. ரொம்ப நன்றி. வேற யாரும் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. வேற யாருக்காவது கேள்விகள் ஏதாவது இருக்குங்களா? நான் ஒரு கருத்து சொல்லிக்கிட்டுமா? சொல்லுங்க ஐயா. அம்மா ரொம்ப நன்றிங்கம்மா. எப்பவுமே ஒரு விளக்கம் ஏதோ ஒரு வகையில ஒரு தெளிவு கிடைத்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு சி என்ற எழுத்தை மையமா வைத்து நம சி வய என்று சொல்லும் போது அதை நினைவுபடுத்திக்கிறதுக்கும் அந்த கருத்தை நிலைக்கிறதுக்கும் மனசுக்குள்ள தோணுச்சு. நம அப்படிங்கும்போது நான் சொல்லக்கூடிய அந்த நமது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நமக்கு உரிமையானது அப்படிங்கிறது மாதிரி நம அப்படின்னு சொல்லும் போது நமது அப்படிங்கிற தூணாவை சேர்த்துக்கிட்ட சி இறைவன், வயங்கும் போது வயப்படுதல், அவனுடைய வயமாகிறது அப்படிங்கும் போது அவன் நமக்குள்ளதான் இருக்கிறான். நம்ம வந்து வசியம் பண்றதுன்றது ஈர்க்கிறது இல்லை, அவனே வசிய பொருளாகவும் இருக்கிறான், வசியமாகவும் அவனாயே இருக்கிறான். நமக்கு எல்லாருக்கும் எளிதாக அகப்படக்கூடியவன் தான். பயப்படக்கூடியதல் நமக்கு எளிதாக அகப்படக்கூடியவன் தான். ஏன்னா அவன் நமக்குள்ளேயே தானே இருக்கிறான். இந்த கடத்துள் அடங்கிய கடலேன்னு சொல்லுவாரு, வளைக்குள் படு பரம்பொருளே, இப்படி எல்லாம் அந்த அன்பு நிலையை பத்தி வள்ளல் பெருமானார் பாடுவார். அது மாதிரி வயப்படுதல் அது நமக்குள்ள அந்த வசமாத்தான் இருக்கு. நம்ம வசப்படுத்துறோம்னு நம்ம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது ஏற்கனவே வயமாயிதான் இருக்குது. கொண்ட அப்படிங்கும் போது நமக்குள்ளதான் இருக்குது. கொண்டதுதான் அது. இந்த உடல்ல உயிர் இல்லாம இருக்கா என்ன? அப்ப உயிர்னு சொல்லும் போது உயிரா இருக்கிறவனே இறைவன் தானே. இந்த உண்மை நம்ம தெரியாம அறியாமை இருள்ல நம்ம மறைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இது எதுக்கு சொல்ல வந்தனா, நம அப்படிங்கும் போது நமதாக இருக்கக்கூடிய சி இறைவன் வயப்பட்டுதான் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரியும் இன்னைக்கு ஒரு லேசா, அதாவது சில நேரங்கள்ல சில பார்வையில நமக்கு தோணும். அம்மா இன்னைக்கு சொல்லும் போது எனக்கு அப்படி ஒரு ஒரு விளக்கம் கிடைச்சது. நன்றிங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சிமா. நன்றி. அருமையா இருந்தது. நீங்க உங்க பார்வை, அம்மா பார்க்கும்போது நான் அந்த சீய மட்டும் பார்த்தேன், நீங்க இந்த நம்மையோட சேர்த்து பாக்குறது அருமையான பார்வை, கருத்து. இன்னொன்னு, நீங்க பதி பசு பாசத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. அது நினைவுபடுத்தும் விதமா ஒரு குறிப்பு கொடுங்க. ஏன்னா இன்னைக்கு பதி பசு பாசம் இதை பத்தி முந்தைய பாடல்களை சொல்லி இருந்தாலும்
பதினா என்ன, பசுனா என்ன, பாசம் நீங்க விளங்கி கொண்டதை அப்படியே சொல்லி நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேங்கம்மா. நன்றி. நன்றிங்க. லைன் சொல்லுங்க ஐயா. ஐயா தரேன் ஐயா, நீங்க வார வாரம் அந்த அப்பாக் சொல்லணும்னு நினைப்பீங்க. ஆனா வர சண்டே கூட நீங்க ஏரொலி சக்கரத்தை பத்தி சுருக்கமாக ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கலாம். நன்றிங்க ஐயா. சிறப்புங்கய்யா, சிறப்புங்கய்யா. உண்மையிலே ஒரு வாரம் முழுவதும் வராதவங்களுக்கு அது ஒரு விளக்கமாக இருக்கும். கற்றுக்காம அதை எந்தெந்த பாடல் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நான் இடையில உங்களுக்கு கேட்டுக்கிறேங்களா? ஐயா சொல்றத நல்லதா இருக்கும். உண்மையிலேயே அதை நினைவு பார்த்து ரொம்ப நன்றி. சத்யநாராயண இருக்கிறாங்க, எனக்கு பார்த்து அவங்க செயல் மொழி இருக்காங்க, ஏதாவது கருத்து சொல்றாங்க. ஐயா நீங்க பேசுறது ஏதோ அடைப்போட கேக்குது, கரெக்டா கேட்க மாட்டேங்குது. சத்யநாராயண ஐயா இருக்காங்க, சைலண்ட் மோட்ல இருக்காங்களான்னு கேட்டுக்கிட்டேன். ஆமா இல்ல, லைனையா சொன்னாங்க நீங்க இதற்கு ஒரு தொகுப்பு மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும்னு. அதுக்கு சொன்ன பதில் வந்து சரியா கேட்கல எங்களுக்கு. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. அது ஐயாட்ட பேசிக்கிறேன் என்னைக்கு என்னன்றது. நன்றி. இல்லைங்க ஐயா, நீங்க ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டு இருந்தது கூட செய்யலாம். வார வாரம் ஐயா என்ன சொல்லுவாங்கன்னா, வாரம் ஒரு தடவை அந்த பாடலாம் ரிவ்யூ பண்ணலாமே அப்படிம்பாங்க. அது விருப்பம் இருந்ததுன்னா அந்த சண்டே டைம் இருக்கும், ஒரு ½ hour வேணா எடுத்துக்கலாம். அந்த ஒரு வார பாடலை திருப்பி நம்ம சிந்திக்கலாம் அப்படின்றது தான் ஐயாவுக்காக சொன்னேன். நான் கிருத்திகாமா கூட விருப்பப்பட்ட விட இல்லை கம்பைன்மெண்ட் கூட பண்ணலாம். ஒரு பாடல் நீங்க சொல்ல, ஒரு பாடல் அவங்க சொல்ல, அது ஒரு மாதிரி வித்தியாசமா அந்த ஒரு வார பாடல்களை திருப்பி நம்ம வந்து ரீதிங்கிங் பண்ணலாம் அப்படின்றது தான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். மிக்க நன்றிங்க ஐயா. அதே மாதிரி இன்னொரு கருத்தும் பட்டுச்சு, ஐயாட்ட சொல்லியிருந்தேன். இப்ப காலையில சிலரால வர முடியல, இப்ப 2 பேர் 3 பேர் பகிர்ந்துக்கிட்டாவே அந்த 7 மணி ஆயிடுது. அதே மாதிரி காலை 6:30 to 7ன்ற மாதிரி மாலை 6:30 to 7 அப்படிங்கும்போது காலையில வர முடியும். அதே பாடல் தான், காலையில சிந்தித்த பாடலையே மதியம், அதாவது மாலை நேரத்துல அதே பாடலை வேற காலையில சிந்திக்காதவங்க சொல்லும் போது இன்னும் கூடுதல் விளக்கங்கள் கிடைக்குமே அப்படிங்கிறது ஒரு எண்ணமாக சொன்னேன். ஆனா மாலை நேரத்துல அதை தொடங்குறதுக்கு வைக்கிறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு ஐயா சொல்லிட்டு இருந்தாங்க. நன்றி. அதை எப்படி இறையர்கள் கொண்டு போகட்டும். நன்றி. நன்றி. நன்றிங்க ஐயா. பரிசீலிப்போம், இறையருள் முடிஞ்சா செய்யலாம் ஐயா. நன்றி. நன்றி. நிறைவு செஞ்சிருங்கம்மா. நன்றிங்க. அனைவருக்கும் நன்றி. தியாகராஜன் ஐயா சொன்ன மாதிரி இந்த பதி பசு பாசத்தை நான் சொல்லலை, ஏன்னா எல்லாரும் தெரிஞ்சதுன்ற மாதிரி நான் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு நன்றிங்க அதை சுட்டி காட்டினதுக்கு. சில நேரம் அப்படியே ஃப்ளோல போயிடுறதுனால அது மறந்துடுது. நன்றி. பதி வந்து இறைவன், பசு வந்து நம்ம தான் ஆன்மா, பாசம்ங்கிறது தான் ஆணவ மனத்துல இருந்து வந்த வினைகள், மாயை எல்லாமே. அதனால இந்த பசு வந்து பாசத்தோட இருக்கும்போது, பாசம்ன்றது இந்த மலங்கள் தான், அதோட சேர்ந்து இருக்கும்போது பதியை அணுகாது, பதியை அணுக முடியாது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ரூல்ஸா. நம்மளோட உபதேச பகுதியில 30 பாட்டு இருக்கு. அதிலே அவர் ஃபர்ஸ்ட் சொல்றது இதோட இருக்கும்போது நீங்க பதியை அணுக முடியாது, இறைவனை அணுக முடியாது. இந்த பகையெல்லாம் நம்ம கிட்ட இருக்க ஆணவ பகை, அகப்பகை எல்லாத்தையும் நீக்கினாதான் நீங்க இறைவனையே பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் நமக்கு ஃபர்ஸ்டே அவர் சொன்னது. அதை தான் நான் இந்த பாட்டுலையும் பண்டையுள் நாவிற் பகையற விண்ட பின், நம்ம ரூல்ஸ் படி அந்த நாவுக்கு மேல அந்த உச்சிக்கீழ இறைவன் உரையிற இடம்னு இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு போகணும்னா அந்த பகையை அறுக்கணும். அந்த ஆணவம் என்ற பகையை அறுத்து அதுக்கு கீழே இருக்க மாயை, கண்மம், மாயை அதெல்லாத்தையும் நீக்கி அதுதான் நான் நந்தியம் பெருமானாவே நம்ம நந்தியாகவே மாறணும். இந்த பசுவா இருந்து இந்த வினைகள் சூழ்ந்த பசுவா இருக்கிற நம்ம நந்தியம் பெருமானா இருந்தாதான் சிவத்தை பார்க்கவே முடியும் அப்படிங்கறதா நான் பார்த்த பார்வை. நன்றிங்க ஐயா. நேரம் கருதி தளத்தை நிறைவு செய்திருக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு என்று இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. இறைவனுக்கும் நன்றி. நன்றி.